போயிட்டு, பகல் சமீபமாயிற்று. பகலிலே நடக்கிறவர்களாக நாம் சீராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு. ஏன் அப்படி நடக்கணும்? காலம் அருமையானவர்களே சமீபமாயிற்று, நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ரட்சிப்பு நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை சரிபடுத்தி ஆண்டவருடைய பாதையில நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். விட வேண்டியவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அன்பானவர்களே, ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. நாம் விசுவாசத்துக்குள்ள வந்த நாட்களை விட இப்பொழுது அதிக சமீபமாய் இருக்கிறது. எனவே நாம் நம்மை சீர்படுத்தி கொள்ள நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சீர்கெட்ட எந்த காரியங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அன்பானவர்களே, எனவே இந்த வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அந்தகார கிரியைகளை நாம் விட்டுவிட வேண்டும். இருளிலே செய்யக்கூடிய அனைத்து பொல்லாத கிரியைகளை நாம் விட்டுவிட வேண்டும். தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, பகலிலே நடக்கிற அந்த கிருபை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெளிச்சத்திலே நடக்கிற கிருபை எனக்கு தாரும். அன்புக்குரியவர்களை, ஒளியிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எனவே அதில் 14வது வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, நாம் கர்த்தரிடத்தில் இன்றைக்கு இந்த வசனத்தின்படியாக நாம் கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். சீர்கெட்ட நிலைகள் நம்மை விட்டு மாற வேண்டும். எனவே இன்னைக்கு எரேமியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 3வது அதிகாரம் அதில் 5-6 வசனத்தை வாசிக்கும் போது அருமையான இடைவண்ணமா எங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறவங்களுக்காக 3வது அதிகாரம் அதில் 5வது 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது பாருங்க. சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ, அது என்றைக்கும் காப்பாரோ என்றாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்கிறார். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவன் செய்ததை கண்டாயா? பாருங்க சொல்ல, சீர்கெட்ட இஸ்ரவேல் செய்ததை கண்டாயா? கர்த்தர் வேதனைப்பட்டு சொல்லுகிறார். பாருங்க, நீ மிஞ்சி போகிறாய், சீர்கெட்ட இஸ்ரவேல் என்று அங்கே சொல்லுகிறார். செய்ததை நீ கண்டாயா? அருமையானவர்களே, சீர்கெட்டு போய் நாம் செய்கிற எல்லா காரியங்களும், இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், சீர்கெட்ட இஸ்ரவேல் செய்ததை கண்டாயா? நாம் செய்கிறதை நம் கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். நம் கர்த்தர் பார்க்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அனுபவமான எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்திருப்போம். சீர்கெட்ட நிலை நமக்கு வேண்டாம். சீர்கெட்ட நிலைகளை அருமையானவர்கள் இன்றைக்கு நாம் வெறுத்து தள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எனவே இந்த சீர்கெட்ட நிலைகளை அவர் சொல்லுகிறார், நீ கண்டாயா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எனவே அருமையானது என்ன சீர்கெட்ட நிலைமை? அங்கே பார்த்தீங்கன்னா மலைகளிலே போய் அவர்கள் சாப்பிடுவதும் அப்படிப்பட்ட வேசித்தனங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்ப்போம். சீர்கெட்ட நிலைகளை நாம் இன்றைக்கு விட்டு விலகி நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே 10-11 வசனங்களை நாம் வாசிப்போமானால், 1 கொரிந்தியர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 5வது அதிகாரம் அதில் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது அருமையானவர்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோட எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டி இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், நல்ல கவனிங்க அருமையானவர்களே, சீர்கெட்ட இஸ்ரவேலை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் சீர்கெட்ட நிலையை கண்டாயா? இஸ்ரவேல் சீர்கெட்டு இருப்பதை நீ கண்டாயா என்று சொல்லுகிறார்.
பாருங்க, இங்கே பவுல் அதை குறித்து எழுதுகிறார். உலக மக்கள் இப்படி இருளுக்குள்ளே கிடக்கிறார்களே, அருமையான அவர்களை விட்டு நீங்க விலக்கி நீங்க இப்படி இருக்கணும்னு சொல்லாம அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க அப்படியானால் இந்த உலகத்தை விட்டே நீங்க இருக்க வேண்டுமே. நான் அப்படி சொல்லாம அவர் எப்படி சொல்றார், நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீரனாயாவது, வெறியனாவது, கொள்ளக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்போ ஒரு சகோதரன் எனப்பட்டவன் சீர்கெட்டவனாய் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் எனப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு சீர்கெட்டவனாய் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, எப்பொழுது இந்த உலகத்துக்கு அழிவு வருகிறது, எப்பொழுது அருமையானவர்களே தேவன் அந்த முடிவை கொண்டு வருகிறார், அவர் பார்க்கிறார் பூமியை, அவருக்கு முன்பாக அது சீர்கெட்டதாய் இருந்ததா. அங்கே பார்க்கிறார், இஸ்ரவேல் சீர்கெட்டு இருப்பதை பார்த்தாயா. அன்பானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். உலகம் சீர்கெட்டு அருமையான இருக்கும்போது அருமையான இந்த உலகத்தாரை பார்த்து கொண்டு நம்மை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நாம் சகோதரன் என்கிற நிலைமைக்கு வந்திருப்போமானால், நாம் சகோதரி என்கிற நிலைமையில நம்மை சபையில கர்த்தர் சேர்த்திருப்பாரே ஆனால், நாம் சீருள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை கண்டு அநேகர் இந்த சீருக்குள்ளே வரும்படி நாம் கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். எனவே இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் சகோதரன் என்னப்பட்டவன் பாருங்க, கொள்ளைக்காரனாவது, அருமையான விபச்சாரக்காரனாயாவது, வைசித்தனம் பண்ணுகிறவனாயாவது இருக்கக்கூடாது. நம் நீதி நிமித்தம் துன்பங்களை சகிப்போமானால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இந்த உலகத்தில் பலவிதமான பாவங்கள் இன்றைக்கு அநேக ஜனங்களை நெருக்கி பிடித்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீர்களே ஆனால் அருமையானவர்களை, தவறானவைகளை ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ரகசியமாக அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நினைவுகள் எல்லாம் நம் மனிதர்கள் என்னை பார்க்கவில்லை. அருமையான அவர்களுக்கு தெரியல, ஏன்னா இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தருக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லப்பட்டிருக்கு. இரவிலையும் பகலிலையும் அவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த பகுதியில் நாம் வாசித்தது போல சகோதரன் எனப்பட்டவன் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சீர்கட்ட காரியங்களை இன்றைக்கு விட்டு விலகி நாம் நம்மை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எனவே சீர்கட்ட அந்த நாட்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டது போல அந்த சீர்கட்ட அந்த நிலையை தேவனுக்கு முன்பாக பூமி இருப்பதை கண்டுதான் அங்கே முடிவு வருகிறது. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை எடுத்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இது மற்றவர்களை பார்க்கிற நேரம் அல்ல, நம்மை நாமே பார்க்க வேண்டிய நேரம். நம்மை பார்க்க வேண்டும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கும் போது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதர்களோடு நம்ம இருக்கும்போது அருமையானவர்களே எப்படி இருக்க வேண்டுமாம்? சமாதானமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமாம். அருமையானவர்களே, நாம் பழகிற மனிதர்களோடு கூட நாம் பரிசுத்தமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, எத்தனை மனிதர்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பார். அருமையான, புருஷன் என்பது ஒரு ஸ்தானம் தான், ஒருவர் தான். மனைவி என்பது ஒரு ஸ்தானத்தில் அவங்க ஒரு ஆளை மட்டும்தான் வைக்கணும். மற்ற எல்லாரும் நாம் பழகும்போது சகோதரனாக சகோதரியாக பழகுகிறோம். அவர்களிடத்திலே நாம் பரிசுத்தமாக கண்ணியமாக நாம் பழகி இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பாருங்க, யாவரோடும் நாம் எப்படி பழக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பர்கள், அதுதான் உண்மையான அன்பு. ஒரு சகோதரி இடத்துல எப்படி நாம் பேச வேண்டும், அருமையான தூரத்தில் உள்ளவரிடத்தில் நாம் எப்படி பேச வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமக்கு பேச்சு ஒத்து போகவில்லை என்றால் நாம் பேசாமல் இருந்து விடுவது நல்லது. நல்லா கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தமாக, யாவரோடு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை மனிதர்களை ஆண்டவர் அறிமுகப்படுத்தி வைத்திருப்பார். அவர்களோடு நாம் எப்படி நாம் நடந்து கொண்டோம்? நம்முடைய எல்லைகளை நாம் மீறி இருக்கிறோமா? அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு யாவரோடு நாம் பரிசுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை இழக்கும் அளவில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அருமையானவர்களை, யாராவது வந்துவிட்டால் தவறான காரியங்களை பேசுவதோ, அருமையானவர்களை அல்லது அருமையானவர்களை வீண் வார்த்தைகளை பேசியோ நம்மளை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம், அப்பா ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க, நான் யாவரோடும் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரிடத்தில் கேட்போம். பிரியமானவர்களை, வேதம் அப்படி சொல்லுகிறது, நாம் யாவரோடும் நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதில் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அருமையானவர்களை இங்கே வாசிக்க கேட்போம். எபிரேயர்
இல்லை 12வது அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, பாருங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. அடுத்த அருமையானவர்களை, இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டிய விஷயம் இது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடாதாம். நோவாவின் நாட்களிலே அந்த நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாகி அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை அருமையானவர்களை நாம் இழந்து போகக்கூடாது. இந்த கடைசி நாட்களிலே ஒரு சீரோடு வாழ்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற, உத்தமமும் நீதிமானுமாய் இருக்கிற நமக்கு வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு பார்ப்போமானால், அன்பானவர்களே, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் ஒருவனும் தேவனுடைய கிருபை, இந்த கிருபை தான் நம்மை ரட்சிக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு அந்த கிருபை தந்துதான் அந்த ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. இழந்து போக வைக்கிற காரியம் என்ன? கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. கசப்பான வைராக்கியம், வேர், இவைகள் கலகம் உண்டாக்கி அருமையானவர்களை அநேகரை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் அதிலேயே 16வது வசனம் நாம் வாசிப்போமானால், ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, தன் ஸ்தானத்தை இழந்து போனவன், சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனவன். அன்பானவர்கள், ஒரு பக்கம் பாருங்க எப்படி அநேக ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். நாம் கர்த்தருடைய பார்வையில சீராய் இருக்க வேண்டியவர்கள். யார் எந்த ஸ்தானத்தில் இருக்குமோ அங்கு இருக்கணும். ஆனா ஒரு கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளை விற்று போட்ட ஏசாவை போல, சீர்கெட்ட ஏசாவை போல இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஏசாவை போல சீர்கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, என்ன சீர்? மூத்தவன் இருக்க வேண்டிய இடத்துல மூத்தவன் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் அலட்சியம் பண்ணி தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அறியாதபடிக்கு அருமையானவர்களே அதை விற்று போட்டான். பின்பு அவன் ஆசீர்வாதத்தை தேடி அவன் கண்ணீர் வடித்தும் கிடைக்காமல் போய்விட்டது. கவனிங்க அருமையானவர்களே, மனம் மாறுதலை அவன் அடையாமல் போனான். சரி, இப்போ இந்த ஏசாவை போல சீர்கெட்டவனாயிராதபடிக்கு ஒரு அருமையானவர்களுக்கு சின்ன காரியம் அங்கு நாம் வாசிக்கிறோம். அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுவதை கூழுக்காக, இதே மாதிரி நம்ம அற்ப காரியங்களுக்காக எத்தனை ஸ்தானங்களை நாம் இழந்திருப்போம். யோசித்து பாருங்க. சின்ன சின்ன காரியங்களுக்காக எவ்வளவோ காரியங்களிலே நாம் அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். நம்ம பாட்டை கேட்போம், கர்த்தாவே நாங்கள் எங்கள் ஸ்தானத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. நாங்கள் சீர்கெட்ட ஏசாவை போல நாங்கள் இருக்கக்கூடாது. சீருள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் கர்த்தரிடத்தில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, எனவே இந்த சீர்கெட்ட பூமியை பார்த்து கர்த்தர் அருமையானவர்களே அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், இதோ எல்லா மனுஷருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்திருக்கிறது. நான் பூமியை பார்த்தேன், அது எனக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். அநேக விதமான தவறான காரியங்கள் தேசம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதையெல்லாம் ஆண்டு ஒரு முடிவு கட்டுவார். ஆனால் ஒன்று, இதோ நமக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. இந்த நாட்களிலே நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் நமக்கு தயவு செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அதிலே நீங்க 28வது வசனம் வாசிக்கும் போது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு பயத்தோடும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். பயத்தோடும்
பக்தியோடு நாம் ஆராதனை செய்ய வேண்டுமா? அன்பானவர்களே, இதோ நம்முடைய கர்த்தர், நம்முடைய தகப்பன், நம்முடைய ராஜா, அவர் நீதி செய்கிற தேவன். அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையானவர்களே வேசித்தனம் பண்ணின போது ஒரே நாளில 23,000 பேர் மரித்து போனார்கள். தேவனுடைய கோபம் இறங்கினது, அக்கினி இறங்கினது, வாதை இறங்கினது. பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அப்போ பாருங்க, இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். சீர்கெட்ட வாழ்க்கை கிருபையை இழக்க வைக்கிறது. நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி நாம் கிருபையை பற்றி கொள்ள வேண்டுமா? அப்ப இந்த சீர்கெட்ட வாழ்க்கை என்ன செய்கிறது? தேவன் நமக்கு தருகிற கிருபையை இழந்து போக வைக்கிறது. இந்த சீர்கெட்ட வாழ்க்கை அருமையான கிருபை நின்று விழுந்து போகும்படியான காரியங்கள் நடக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். அருமையானவர்களே, தேவன் நம்மை காண்கிறவர். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே பட்சிக்கிற அக்கினியானவர் இறங்கி அவர் தம்முடைய கிரியையை தொடங்கும் முன்னே நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி அந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே உங்க கிருபையை நான் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கேளுங்க. எரேமியா 18வது அதிகாரத்தில் அங்கே 7வது வசனத்தை வாசிப்போமானால் இவ்வளமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரம் 7வது வசனம், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அன்பானவர்களே, நான் பிடுங்குவேன், நான் இடிப்பேன்னு சொல்லும்போது மனம் திரும்புவாங்கன்னா அந்த தீங்குக்கு நான் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருப்பேன். ஆனால் நான் எச்சரித்தும் அவர்கள் செய்வார்களே ஆனால் அருமையானவர்களே அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தீங்கு அவர்கள் மேல் வருகிறது. அதற்கு அடுத்த 11வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, இப்பொழுது நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் கொடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் யோசிக்கிறேன் அது சொல்றாரு. ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு, முதலாவது நான் உங்களுக்கு தீங்கு செய்யும்படி நான் யோசிக்கிறேன், நீங்க இப்படி மனம் திரும்பாமல் இருக்கிறீர்களே, எவ்வளவு சொல்லி கேட்காமல் இருக்கிறீர்களே என்று. அடுத்து சொல்ல, ஆகையால் அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார், உங்களில் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த தீங்கு வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம் வழிகளை சீர்படுத்துங்கள், நம்முடைய பாதையை சீர்படுத்த வேண்டும், நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சீர்கெட்டவர்களாய் போகாதபடி கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம் பிரியமானவர்கள். எனவே இந்த வசனத்தின்படி நாம் இன்றைக்கு பார்க்கும்போது, எப்பொழுது அநியாயம் பெருகும் போது, அக்கிரமம் பெருகும் போதுதான் அருமையானவர்களே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட செயல்கள் இன்றைக்கு அருமையானவர்களே தன் பக்கத்தில் அருமையானவர்களே நியாயம் இல்லாதிருந்தும் அருமையானவர்களே நியாயம் போல நாம் வாதாடுவதும், அருமையானவர்களே மற்றவர்களை நாம் குறைத்து நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமம் இருந்து அநியாயம் இருந்து நாம் அப்படி செய்வோமானால் நம்மளது சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை. அநியாயமும் அக்கிரமும் நம்மை விட்டு விலகி நாம் நீதியில இருந்து நாம் அருமையானவர்களை போராடுவோமானால் அதுதான் ஒரு சீருள்ள வாழ்க்கை. சீராக ஓடுங்கள், எல்லாவற்றையும் பரீட்சித்து பாருங்கள், எது நலமானதோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுவோம், தீமையானவைகளை விட்டு விலக வேண்டும். இது நமக்கு கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை. சரி, அருமையானவர்களே, என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு? பொல்லாத வழியை விட்டு திரும்பி தங்கள் வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்தினால், வழியையும் நம் கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தினால்
அவர் அந்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் மனம் மாறுவார். எனவே இந்த நோவாவின் காலத்தில் அவர் சொல்லுகிறார், எல்லாம் பூமியானது சீர்கட்டு கொள்ளையினாலும் அருமையானவர்களே அவரை வேதனைப்படுத்துகிற மனஸ்தாபப்படுத்துகிற அளவில் தீங்கினால் நிறைந்திருக்கிறது. எனவே அவர் வேதனைப்படுகிறார். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த பொல்லாத சீர்கெட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு பரிசுத்தமுள்ள யாவரோடும் பரிசுத்தமாக இருக்கிற வாழ்க்கையை எனக்கு தாரும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அங்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்க. விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. என்ன விண்ணப்பம்? அப்போஸ்தலருடைய விண்ணப்பம், நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் நற்சீர் பொருந்த வேண்டும், சீர்கெட்டவர்களாயிராதபடி நீங்கள் நற்சீர் பொருந்த வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்கள் தேவனை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம், நம் கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறோம். உங்க வாழ்க்கை ஒரு சீர் உள்ளதா இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவது, நம்முடைய வாழ்க்கை சீருள்ளதா இருக்க வேண்டும். தராசிலே வைக்கும்போது நாம் குறைத்து காணப்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவர். அவருக்கு முன்பாக இருளும் அருமையானவர்களே வெளிச்சமும் சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை அறிந்து நாம் கர்த்தரிடத்தில் ஒரு சீருள்ள வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துங்க. கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் அனைத்திலும் நாம் தேறினவர்களாக இருக்க கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதே போல 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அந்த 9 படி மன்றாடுவோம். ஆண்டவரே, என் சகோதரனை, சகோதரி, என் தகப்பனை, என் தாயை சீருக்குள் கொண்டு வாங்கப்பா, ஒழுக்கத்துக்குள் கொண்டு வாங்க, பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வாங்க என்று நாம் ஒவ்வொருவரும் மன்றாட வேண்டும். அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த விசுவாசிகளை, சபையாரை நற்சீருக்குள்ளே கொண்டு வார். நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 2வது வசனம், அநேக அதிகாரிகள் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள். தேசத்தில் இன்னைக்கு சீர் இல்லாதனால, பாவம் பெருகிறதுனால அநேக அதிகாரிகள், அவ்வளவு பேர் எழும்பியும் அதை ஒழுங்குபடுத்த முடியல. ஏன்? அன்புக்குரியவர்களை, அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் பெருகி இருக்கிறது. பாவம் மீறுதல் சீர்கெட்ட நிலைமை பெருகும் போது அநேக அதிகாரிகளை வைத்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் உண்மையிலே எல்லாம் நீதிமான்களாக இருப்பார்களே, ஆனால் கர்த்தருடைய ஆவினால் தன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார்களே, ஆனால் ஒரு நம்மளை கண்காணிக்க ஒருத்தர் கூட வேண்டாம். பரிசுத்த ஆவியான நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். அங்கே எந்த பிரச்சனைகளும் வருவதில்லை. ஆனால் இந்த அக்கிரமம் சீர்கெட்ட வாழ்க்கை அருமையானவர்களை பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அநேக நியாயாதிபதிகள் தேவையாக இருக்கிறது பிரச்சனை முடிக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதனுடைய நற்சீர் நீடித்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ. அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்க. நம்முடைய தேசத்துக்கு ஒரு நற்சீர் வேணும்னா நாம் புத்தியும் அறிவும் உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளில் அருமையானவர்களை ஞானத்தை முக்கியப்படுத்த வேண்டும் என்று, புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று அருமையானவர்கள் இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். புத்தியாய் நடந்து கொள்வதில் விட்டுவிடக்கூடாது, ஞானமாய் நடந்து கொள்வதில் விட்டுவிடக்கூடாது. அப்பா கிட்ட கேட்போம், ஏசப்பா எங்களுக்கு ஞானம் தேவை, எங்களுக்கு புத்தி தேவை. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32வது வசனம், மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அதே நீதிமொழிகள் 11:20 மாறுபாடு உள்ள இருதயம் கர்த்தருடைய பார்வையில அருவருப்பானது. இங்கே அருமையானவர்கள் பேசி இன்னொரு இடத்துல நம்ம போகும்போது வேற மாதிரி நடந்து கொள்வோமானால் அது கர்த்தருடைய பார்வையில அருவருப்பு, அது சீர்கெட்டது, அது ஒழுக்கம் இல்லாதது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் இரு மனமாய் இருக்காதபடி ஒரே மனமாய் மாற வேண்டும். நீதியின் பாதையில நாம் ஒருமனப்பட வேண்டும். இரு மனங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. எனவே அருமையானவர்களே, கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்க வேண்டும்?
இருமனம் உள்ளவர்களாய் இராதபடி தன் வழிகளில் அவன் நிலையற்றவன். யாக்கோபு 1:8 சொல்ற. நோவாவின் காலத்துல அவ்வளவு ஜனங்க அக்கிரமம் பண்ணும்போது நோவாவும் அங்கே போய் தப்பு பண்ணிக்கிட்டு தேவனோட சஞ்சரிக்கல. அவன் தேவனுடைய பார்வையில நீதிமானாய் இருந்தான், தேவனுடைய பார்வையில உத்தமனாய் இருந்தான். அப்படி இருந்து கொண்டுதான் தேவனோடு சஞ்சரித்தான். நாம் தேவனோடு கூட வாழ்வது அருமையானவர்களை எப்படி நாம் வாழ்கிறோம்? நீதிமான்களாய் இருந்து வாழ வேண்டும். கர்த்தரிடத்துல கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நீதிமானாக மாற்றும், என்னை ஆண்டவர் ஒரு உத்தமனாக என்னை நடத்தும். கர்த்தருக்கு மகிமையோட சங்கீதம் 37:31 தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருந்தது. நீதிமானை பற்றி அந்த 30 சொல்றார். தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருந்தபடியும் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில அந்த சீர்கெட்டு போகாம இருக்கணும்னா தேவன் சொன்ன வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம் இருதயத்தில் இருக்கும்போது நம் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, சீர்கெட்டு போவதில்லை. அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. அவனுடைய வசனத்தை உங்க இருதயத்துல கொண்டு வாங்க. கர்த்தர்ட்ட மன்றாடுங்க. அந்த வசனம் உங்களை நடத்தட்டும். சகலவற்றிலும் நம்ம நேர்வழியாய் நடத்தக்கூடியது. எனவே இங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. பிசகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நடையில ஒன்றும் பிசகக்கூடாது, சீர்கெட்டதா இருக்கக்கூடாது. யோபு 29:2 படிக்கும்போது தேவன் நம்மை அருமையானவர்களே காப்பாற்றி வந்த நாட்களில், யோபுவை காப்பாற்றி வந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறார், இருந்த சீர் உள்ள அந்த செல்வ நாட்கள் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதிலே 14வது வசனம், அந்த சீர் நாட்களில் அவர் எப்படி இருந்தாராம்? அருமையானவர்களே, நீதியை தரித்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை நடத்தி வருகிற, தேவனோடு சஞ்சரிக்கும் போது, தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது அருமையானவர்களே, அவர் நம்மை சீருள்ள பாதையில நடத்தி வருகிறார். அதான் செல்வ நாட்கள். அந்த நாட்களில் தான் கர்த்தருடைய தீபம் அவன் தலைமேல் இருந்தது. அன்பானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனிப்போமானால் அந்த 14வது வசனத்துல அது நீதியை தரித்து கொண்ட ஒரு அனுபவமாய் இருக்கிறது. அந்த சீருள்ள வாழ்க்கையில நீதி மிக மிக முக்கியமானது. பாருங்க, சீர்கெட்ட எல்லாரையும் பார்க்கும்போது ஒருத்த மட்டும் நீதியின் மார்க்கத்தில் இருக்கிறான், நீதிமானாய். செல்வ நாட்கள், கர்த்தருடைய தீபனும் தலையில இருக்கிற நாட்கள் என்பது நீதியை தரித்து கொண்ட நாட்கள். அந்த நாட்களை கேளுங்க. அந்த யோபின் புஸ்தகத்தை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. எனவே அந்த நாட்களை கர்த்தரிடத்தில் மன்றாட போகிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் செபிக்க போகிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து, அருமையானவர்களே, ஏசாயா 61:1 வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் எதற்காக இருக்கிற பல காரணத்தில் 3வது வசனம் வாசிப்போம். சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும். பாருங்க, சீயோனிலே இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக என்மேல் இருக்கிறார்? சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும். போதும், சபையிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எதற்காக இருக்கிறார்? நம்மை சீர்படுத்தும்படி, சியோனில் இருக்கிறவர்களை சீர்படுத்தும்படி, மணவாட்டி சபையில் இருக்கிறவர்களை சீர்படுத்தும்படி அவர் இந்த ஆவியானவர் இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லையே, என்னை இந்த பாவத்திலிருந்து என்னை யார் வெளியே கொண்டு வருவா? என்னை யார் மீட்டு கொண்டு வருவா? அருமையானவர்களை, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை யார் மீட்டு கொண்டு வருவா? அருமையானவர்களை, நீங்க இப்படி சிந்திக்கிறீர்கள் ஒரு நபர்களாக இருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு இந்த வசனமும் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தால் நீங்க அதை மன்றாடணும். அப்பா, உடைய பரிசுத்த ஆவி என் மேல் வர என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உடைய ஆவி எனக்கு அருளும் என்று கேளுங்க. இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது சியோனிலே அருமையானவர்களை துயரப்படுகிற அவர்களை சீர்படுத்துவாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அப்ப சீருள்ள ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தருடைய ஆவி மிக மிக முக்கியம். அதுதான் யோபனுடைய வாழ்க்கையில அருமையானவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய தீபம் அவனோடு கூட இருந்தது. பரிசுத்த ஆவி பெந்தகோஸ்து நாளிலே ஒரு அக்கினி தீபமா இறங்கினது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த நாட்கள் தான் செல்வ நாட்கள், சீருள்ள நாட்கள், நீதியை தரித்து கொண்ட ஒரு நாட்கள். இன்னைக்கு நாம் அருமையானவர்களே, அநேக பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்று, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த நீதியின் மார்க்கத்தில் நடக்க வேண்டுமானால் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா?
இந்த சீருள்ள வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி அந்த கர்த்தரிடத்துல கேட்போம். எங்கள் தகப்பனே, இந்த சீருள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும், சீர்கெட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஐயா. பரிசுத்த ஆவியை அருளி, தேவனுடைய ஆவியை அருளி ஆண்டவரே என்னை சீருக்குள் கொண்டு வாங்க. ஒவ்வொருவர் வாயை திறந்து கேளுங்க. எங்கள் தகப்பனே, சீருள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. சீர்கெட்ட அனுபவங்கள் முற்றிலும் விலகட்டும் ஆண்டவரே. யாவரோடும் பரிசுத்தமாக நாங்கள் பழக வேண்டும், பரிசுத்தமாக இருக்க நாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை மனிதர்களை எங்களிடத்தில் பழகும்படி தருகிறேன் ஆண்டவரே. எத்தனை வாலிப தங்கச்சிகள் எங்களோடு பழகுகிறார்கள், எத்தனை வாலிப தம்பிகள் பழகுகிறார்கள், எத்தனை தாய்மார்கள் தகப்பன்மார்கள் அவர்களோடு நாங்கள் பரிசுத்தமாய் நடந்திருக்கிறோமா என்று எங்களை உய்த்து உடைத்து ஆராய்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே சீருக்குள் வருகிற ஒரு அனுபவத்தை தருவீராக. அன்பானவர்களே, நீங்கள் யாரோடு பழகினீர்களோ அந்த மனிதர்களை எடுத்து பாருங்கள். அவர்களோடு நீங்கள் எப்படி பழகினீர்கள் என்று பாருங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் அவர் வரும்போது நாம் சீர்கட்டவர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய வருகை எதிர்பார்த்திருக்கிற நாம் நம்மை சரிபடுத்திக் கொண்டு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி நடக்க வேண்டும். அப்பா, எங்கள் தகப்பனே, இதோ ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சீருக்குள் கடந்து வர உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியை அருளி ஆண்டவரே சீயோனிலே துயரப்பட்ட ஒவ்வொருவரையும் சீருக்குள் கொண்டு வார். தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ நீர் சொன்ன தீங்குக்கு நான் பிடுங்குவேன் இடிப்பேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவர்கள் தங்கள் வழியை விட்டு திரும்புவார்களே, ஆனால் நான் சொன்ன காரியத்தில் நானும் திரும்புவேன் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே யார் யார் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி இந்த சீருக்குள் வருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தாவே நீர் செய்ய இருந்த தீங்கை முற்றிலும் விலக்கும் உடைய தாயை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற அசுத்த ஆவிகளை முற்றிலும் நீர் நிர்மூலமாக்கும். கர்த்தாவே உடைய தாயை கிருபைகளை தாங்கட்டும். அப்படியே செய்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சீருள்ளவர்களாயிருங்க. மற்றவர்களை பார்த்து இடறி போகாதீங்க. வசனம் உங்களை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் வாருன்னு கேளுங்க. அவர்தான் நம்மை சீருக்குள் கொண்டு வருகிறவர். எனவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.